வணக்கம். சென்னை தீநகர் தெற்கு தண்டபாணி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்கர விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டலாபிஷேகத்தின் நிறைவு நாளன்று காலை சிவாச்சாரியார் ஸ்ரீ ரவிசங்கர் குருக்கள் தலைமையில் கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, சங்காபிஷேகம், கலாபிஷேகம், நிறைவாக ஸ்ரீ சக்கர விநாயகருக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை ஸ்ரீ சக்கர விநாயகர் திருவீதி உலா வெகு விமரிசையாக மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது. நிகழ்ச்சியினை ஆலயத்தின் செயல் அலுவலர் மற்றும் தக்கர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் டாக்டர் ரவி மற்றும் சீனிவாசன், வள்ளி, எஸ். முருகன், அருண் பிரசாத், எஸ். டி. சுப்பிரமணியன், கே. ராகவன் உட்பட நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். नमः पार्वती पतये श्री कल्पक विनायकं भजे गन्नाडुடைய शिवने போற்றி போற்றி सूर्याब्जानललोचनं मणिलसत्कोटीरहस्तं महा नागेन्द्रानन सुन्दरं करयुगा भोजें कुशं पासकं दन्तं मञ्जुललड्डुगञ्जदतं हस्तद्वये मेखला मालालंकृतमध्यमं जगमिलत् यज्ञोपवीतं भजे ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. எல்லாம் உள்ள நமது இருக்கும் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஆலயத்திலே இன்றைய தினமானது மண்டலாபிஷேக பூர்த்தி வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஆவணி மாதம் 5ஆம் தேதி ஆலய மகா கும்பாபிஷேகமானது நிகழப்பெற்று இந்த மகா கும்பாபிஷேகமானது 6 கால யாக பூஜைகளுடன் சிறப்பான முறையிலே நடைபெற்று அதன் தொடக்கமாக மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் நமது விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான முறையிலே மாலை வேளையிலே விநாயகப் பெருமானுக்கு கும்பங்கள் எல்லாம் வைத்து சிறப்பு யாகங்கள் ஆனது 48 தினங்களும் நடைபெற்றது. இந்த 48வது தினமான பூர்த்தி தினத்திலே நமது ஸ்ரீ சக்கர விநாயகப் பெருமானுக்கு 108 கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உன்னதமான 108 கலசங்களிலே விநாயகப் பெருமானின் மூல மந்திரங்களை பூஜித்து அதே போல 108 சங்கு பூஜைகளானது நடைபெற்று 2 கால யாக பூஜைகளாக நிர்ணயிக்கப்பட்டு அத்துடனே நமது விநாயகப் பெருமானுக்கு 1,00,000 ஆவர்த்தி மூல மந்திரங்களானது ஜபங்களானது நடைபெற்று மிகவும் உன்னதமான முறையிலே நேற்றைய தினம் முதல் கால யாக பூஜைகள் எல்லாம் நிறைவுற்று அதே போல இன்றைய தினம் காலை சரியாக 7:15 இந்த 2ஆம் கால யாக பூஜைகளானது நமது இந்து மதத்தின் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து புண்ணியாக வாசனம் அதே போல பூத சுத்தி பஞ்சகவ்யம் விநாயகப் பெருமானை வேதிகார்த்தனை என்று சொல்லக்கூடிய கும்ப ரூபமாக விநாயகரை கும்பங்களிலே எழுந்தருள செய்யும் நிகழ்வானது நடைபெற்று ஹோமகுண்டத்திலே அக்னிகாரியம் ஷண்ணவதி என்று சொல்லக்கூடிய திரவியாகுதி வைபவமானது மூல மந்திரம், மாலா மந்திரம், காயத்ரி மந்திரங்களாலே ஹோமங்களானது நடைபெற்று தற்பொழுது அதே போல பரிவார தெய்வங்களுக்கு 2 குண்டங்கள் அமைத்து 2 கால யாக பூஜைகளும் நடைபெற்று முதலாவதாக 9 மணிக்கு மேலாக பரிவார தெய்வங்களுக்கு பூர்ணாவதியானது நடைபெற்று தற்பொழுது பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல 10 மணிக்கு மேலாக விநாயகப் பெருமானுக்கு மகா பூர்ணாகுதியானது நிறைவுற்று இந்த 108 கலசாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் போன்ற உன்னதமான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. பக்த கோடி மெய்யன்பர்களுக்கு
இந்த ஆலயமானது மிகவும் தொன்று தொற்று உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறார்கள். இந்த ஆலயத்திலே ஸ்ரீசக்கர விநாயகருக்கு காரிய சித்தி விநாயகர் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த ஆலயத்திலே வேண்டும் அடியார்களுக்கு இந்த காரியங்களானது சீக்கிரமேயாக ஜெயமாக உள்ளது என்பது எல்லா மக்களும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆதலாலே இந்த விநாயகர் பெருமானுக்கு காரிய சித்தி விநாயகர் என்றும் பெயர் உண்டு. அதே போல கல்யாணான தம்பதிகளுக்கு புத்திர தாமதமாக உள்ள தம்பதியினர் இந்த விநாயகர் பெருமானை 7 வாரங்கள் பிரார்த்தனை செய்தால் சீக்கிரமாக இந்த விநாயகர் பெருமானின் அருளோடு புத்திர சந்தானம் வழங்கப்பெறுகிறது. ஆதலாலே புத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் என்று மக்களானவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதலாலே இந்த விநாயகர் பெருமானை எல்லோரும் தரிசனம் செய்து நமது வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புடன் வாழ எல்லாம் வல்ல நமது ஸ்ரீசக்கர விநாயகரின் திருவருளை